ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடத்திய கடைசி சூரிய கிரகண நிகழ்வு என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை, நமக்கு மகாலய அமாவாசைன்னு சொல்லப்படுகிற அந்த நாள் அன்னைக்கு இரவு ஒரு 9:15 மணியிலிருந்து மறுநாள் அக்டோபர் 3ஆம் தேதி அதிகாலை ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 3:17 வரைக்கும் இருக்குது. ஏற்கனவே நமக்கு ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு மார்ச் கடைசியில் ஒரு சந்திர கிரகணமும் ஏப்ரலில் ஒரு சூரிய கிரகணமும் வந்தது உங்களுக்கு. அதுபோலவே இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் வருது. சரி, இந்த கிரகணம் நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு இந்தியாவில் தெரியாது. ஏன்னா இது இரவு நேரமாக ஆகிடுது இல்லைங்களா, அதனால் இது நமக்கு கட்டாயம் தெரியாது. நமக்கு இதுக்கு ஆனால் பரிகாரம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது நமக்கு. ஏன்னா உலகத்துக்கு ஒரு சூரியன் ஒரு சந்திரன் நமக்கு தெரியலன்னா அதனுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்காது. அந்த வகையில் ரிஷபம், கன்னி, மகரம், சிம்மம், துலாம் ஆகிய 4 ராசிகள் நாம் ஒரு எளிய பரிகாரமாக நாம் செஞ்சுக்கலாம். அதே போல் இந்த சூரிய கிரகணம் நமக்கு இரவு 9 மணிக்கு மேலே வருதுங்கிறதுனால கர்ப்பஸ்திரீகள், வயதானவர்கள், குழந்தைகள்லாம் நம்ம ஒரு 6-7 மணிக்கே நாம் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லது தான். இது எதனால் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி கம்மியாயிடும். மற்றபடி கர்ப்பஸ்திரீகளும் கொஞ்சம் ஒரு ஓரமாக படுத்துக்கலாம். நமக்கு ஏதானும் நமக்கு சாப்பாடெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அதில் கொஞ்சம் தர்பையை போட்டும் நாம் வச்சுக்கலாம். இது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா அதோடைய பெரும்பான்மையான பகுதிகள்லையும் பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் அந்த மாதிரியான இடங்களில் தான் இது தெரியும். எங்கெல்லாம் அந்த நேரம் பகல் பொழுதாக இருக்கிறதோ அங்கே இது தெரியும். அந்த மாதிரி இது நீங்கள் மறுநாள் அன்றைக்கி அடுத்த நாளுக்கு நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு காலையில் போயிட்டு விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம். இல்லை சூரிய பகவானுக்கு நவகிரகத்தில் செய்யலாம். இல்லை உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ செய்யலாம். பிள்ளையாருக்கும் செஞ்சுக்கலாம். அவரவர்கள் விருப்பப்படி செய்யுங்க. அந்த ஒரு 4 ராசிக்காரர்களில் உள்ள நட்சத்திரங்கள் நீங்கள் எந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். சூரிய கிரகணம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோதுமையும் மட்டை தேங்காயும் அவங்களுக்கு உண்டான தட்சணையும் கொடுத்து நீங்கள் அர்ச்சனை செய்து கொண்டு வந்துடலாம். இந்த அளவில் இந்த கிரகண உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். கர்ப்பஸ்திரீகள் நமக்கு தெரியலன்னா கூட கொஞ்சம் அமைதியாக இந்த கூர்மையான ஆயுதம் எல்லாம் தொடாமல் ஒரு பக்கமாக படுத்துக்கோங்க. எப்படியுமே நம்ம தூங்க வேண்டிய டைமாக தான் இருக்குது. 9 மணிலேருந்து அதிகாலை 3 மணி என்கின்றபடியால் நாம் பெருசாக எதுவும் செஞ்சு அலட்டிக்க வேண்டாம். படுத்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த நேரத்தை நாம் என்ன உபயோகரமாக நம்ம செஞ்சுக்கலான்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, 1 செஞ்சால் 100 அந்த மாதிரிலாம் இல்லை. இதில் 1 செஞ்சால் 1000 கோடின்னு சுவாமி நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பலன் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரிந்த இறை நாமங்களை இல்லை ஸ்லோகங்களை அந்த நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து சொல்லிகிட்டு இருக்கலாம். எந்த ஸ்லோகமாக வேணாலும் இருக்கலாம். எளிமையான பஞ்சாட்சரமாக இருக்கலாம், இல்லை ஒரு முருகான்னு சொல்லலாம், இல்லை தெரிந்த எந்த ஸ்லோகமானாலும் சொல்லலாம். சூரியன் சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள் சொல்வது சிறப்பு. ஆதித்ய ஹிருதயம், சூரிய ஸ்லோகங்கள், மற்ற எந்த ஸ்லோகம் வேணாலும் நீங்கள் அந்த நேரத்தில் ஜபிச்சிங்கன்னா அது நிறைய. இப்போ 1 சொன்னீங்கன்னா அது ஒரு 100 இல்லை ஒரு 1000 இல்லை அது கோடியோ அது உங்களுடைய பக்தியை பொறுத்து இறைவன் உங்களுக்கு அதுக்கு அருள் கொடுப்பார். அந்த நேரத்தை இந்த மாதிரி நாம் இருக்கிற இடத்துலையே உட்காந்து வீட்டிலேயே நாம் இந்த ஸ்லோகங்களை சொல்லலாம். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.